அதனால் நீங்கள் விஜய் அவரை மட்டுமே ஏற்றுக்கிடுங்க. அதிமுகவை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் அந்த கட்சி மொத்தமும் உங்களை ஆதரிக்கிற மாதிரி நீங்கள் அதை முடிவு பண்ணி அந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தால் அது ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும். அந்த கட்சியும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்க, அதாவது உருப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அதை ரெண்டாக உடைக்கிறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக எம்ஜிஆர் ஆத்மா உங்களை மன்னிக்காது, ஜெயலலிதா அந்த அம்மா ஆத்மாவும் உங்களை மன்னிக்காது. எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்காமல சிவன், அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனால் இது இப்போதைக்கு கையை வேணால் கட்சியை வேணால் உடைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவி சண்முகம்லாம் பாஜக கூட கூட்டணி வச்சு என்னமோ கூட்டணி கிடையாது, அப்படி கூட்டணி வச்சதுனால நாங்கள் தோற்றுங்கிற மாதிரி பேசிட்டு அலைகிறாரு. 2021 இதேமாதிரி தான் வச்சுட்டு தான் சொல்லிட்டு தான் நீங்கள் 2024 பாராளுமன்றத்தில் தரிச்சு நின்னீங்க. எத்தனை நட்ட கலத்துனீங்க நீங்கள். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.